இல்ல. எனக்கு ஒண்ணு புரியல. தமிழ்நாட்டு மக்களும், தமிழ்நாடு உருப்படணும்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மார்க்க மூடணுங்கிறது தான் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஆசை. 1 நாள், 2 நாள் ஆசை கிடையாதுங்க. 30, 40 வருஷ கால ஆசை. இந்த 30, 40 ஆண்டுகால ஆசைய, இப்ப வந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் 717 டாஸ்மார்க்க மூடி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த மாரி சூழ்நிலையில டாஸ்மார்க் குழுவினர் டாஸ்மாக் கூட்டு குழுவினர் எல்லா பேரும் சேர்ந்து போராட்டம் நடத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நீ 717 கடைய மூடுனா, நாங்க 4000 கடைய மூடி போராட்டம் நடத்துவோம். நாங்க சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள தமிழக முதல்வராகிய நீங்க நிறைவேற்றலன்னா, நாங்க வந்துட்டு 4000 கடைய மூடிடுவோம்." அப்படிங்கிற மாரி சொன்னா, "மூடுனா மூடிட்டு போ." ஆ ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு தமிழக முதல்வர் விஜய பத்தி வந்துகிட்டு, ஒரு சில பேருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நீ வந்து 4000 கடைய மூடுனேன்னா, கண்டிப்பா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் என்ன செய்வார்ன்னா, தமிழ்நாட்டுல ஒட்டு மொத்தமா வந்துட்டு டாஸ்மாக் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து செய்ய போறாரு. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பொதுமக்கள் சரி, குடும்பத்தை சார்ந்தவங்களும் சரி, குடும்ப பெண்களும் சரி, நம்ம அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பின்னு சொல்லி எல்லா பேருமே சந்தோஷப்படுறாங்க. டாஸ்மாக் 717 டாஸ்மாக் கடைகள கோயில் பக்கத்துல, பள்ளிகள் பக்கத்துல, கல்லூரிகள் பக்கத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில அடைச்சிட்டீங்களே பரவாயில்ல. கள்ளச்சந்தையில வரக்கூடிய மது பாட்டில் விக்கக்கூடியவங்கலாம் வந்து கைது பண்றீங்களே ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே எல்லா மதுக்கடைகளையும், எல்லா டாஸ்மார்க்கையும் குளோஸ் பண்ணி விடுங்க தம்பி முதலமைச்சரே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா வந்துகிட்டு நீ 717 டாஸ்மார்க் அடைச்சா நாங்க 4000 டாஸ்மார்க் அடைச்சு போராட்டம் நடத்துவோம்னு சொன்னா, நீ தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறியா? இல்லாட்டினா வந்துகிட்டு தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறீங்களான்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் வந்துகிட்டு கருத்துக்கள் போட்டுட்டு வர்றாங்க. இதற்கு வந்து சம்மந்தப்பட்டவங்க தான். அதாவது நெறைய பேர் வந்து கருத்துக்கள் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க? டாஸ்மார்க்ல ஃப்ராடு வேலை செஞ்சுக்கிட்டு, சும்மாவே உட்காந்துக்கிட்டு, அப்படியே வந்துகிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு கொழுத்து போயிட்டாய்ங்க. இவங்கலாம் வந்துட்டு மாநகர துப்புரவு பணியாளர்களா வந்துகிட்டு நியமிச்சு வேலை வாங்கினா தான் இவங்கலாம் அடங்குவாங்க அப்படிங்கிற மாரி விஷயங்கள் கருத்துக்கள பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ வந்து டாஸ்மார்க் மூடியது நல்லதா, கெட்டதாங்கிறத கீழ கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல நீங்க கண்டிப்பா பதிவிட்டு போங்க. இத பற்றிய தகவல் வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மீண்டும் ஒரு தகவலுடன்.